சரோஜா தேவி பெங்களூருக்கு வாங்க நம்ம பேசுவோம். ஆனால் அவங்க ஓயாம எம்ஜிஆர் தான் எனக்கு கடவுள் அப்படி இப்படின்னு சொன்னதுனால எதுக்கு நம்ம இவர்கிட்ட போய் சிவாஜியை பற்றி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இவர் தான் என் கூட ஆட போகிறாரான்னு கேட்டிருக்காரு. ஆமான்னு சிகரெட்டை குடிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு அந்த அம்மா கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம உட்காந்துருக்காங்க. சிவாஜி ஒன்றும் சொல்ல உள்ளே போயிட்டு அந்த ஒரு பிரின்ஸோட காஸ்டியூம் தானே போட்டிருப்பார். போட்டு அவர் 2-3 சீக்வன்ஸ் எடுத்து முடித்தோடனே அப்படியே சிவாஜி காலை தொட்டு கும்பிட்டு ஹெலன் வந்து ஃப்ளாகரிசம்னு ஒன்று இருக்குது, காப்பி அடிக்கிறது. ஆனால் இன்னொருத்தர் சிவாஜி கணேசனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம்னு போட்டால் யூனிவர்சிட்டியில் சிஸ்டத்தில் தட்டி பார்ப்பாங்க. அது ஏற்கனவே ஒரு ஆள் பண்ணியிருந்தாங்கன்னா அது நெகட்டிவ். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இளைய தலைமுறைக்கு தவறாக சொல்லக்கூடாது. பட் அவர் மாதிரி வசனங்கள் அதே துணியில் நான் பேசி காட்டேன். அது பிரபுவே ஒத்துக்கிட்டேன். அப்பா மாதிரியே பேசுறீங்கன்னு. ஒரு தெய்வத்திட்ட இருந்தால் அந்த அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அடிப்படையில் நம்மளோட நேயர்களுக்காக அந்த மாதிரி ஏதாவது பேச முடியுமா இந்த வசனம்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்கள். ஒரு படத்தில் பிரபுவும் சிவாஜி 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. எல்லாம் ஷூட்டிங் பார்க்க வந்தாங்கன்னா உட்காந்துருக்காங்க. சிவாஜி ஷார்ட் முடிச்சு இந்த உட்காந்துருக்காரு. அங்கே இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் வந்துட்டீங்க, பிரபு இன்னும் ஆடிட்டு. அவன் நிஜமாவே ஆடுறான், நான் ஆடுற மாதிரி நடிச்சுட்டு. இப்போ வந்து சிவாஜி கணேசன் அவர்களை பத்தி ஆய்வறிக்கை எடுக்கும்போது அவர் கூட நடித்த நடிகைகள் ராதா இவங்களெல்லாம் சந்திச்சு பேசினது உண்டா? ராதாவெல்லாம் சந்திக்கல. ராதாலாம் ஒன்றும் ரொம்ப ஃபியூ மூவிஸ் தானே. அவங்க எம்என் ராஜம் எல்லாம் நடிச்சிருக்காங்க, ராஜசுலோச்சனா நடிச்சிருக்காங்க, அப்புறம் அஞ்சலி தேவி அவங்களாம் அது கூட லாஸ்ட்டு பீரியட். அஞ்சலி தேவியெல்லாம் முத சிவாஜிக்கு 25,000 படத்தை நடிக்க கொடுத்தது அஞ்சலி தேவி தான். அதனால் முதலாளி அம்மானு கூப்பிட ஆரம்பித்தார் சிவாஜி கணேசன். கடைசி வரைக்கும் முதலாளி அம்மா தான் நடிச்சு. இத்தனைக்கும் அவங்க ஜோடியெல்லாம் நடிச்சிட்டாங்க. நடித்தாலும் அவங்கள முதலாளி அம்மா தான் கூப்பிடுவார். காரணம் 250 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்க நேரத்தில் தன்னுடைய படத்தை நடிக்கிறதுக்கு 25,000 ரூபா கொடுத்தது அவங்க தான். அப்புறம் பின்னாடி அவங்க வந்து ஒரு நாகேஸ்வர் ராவை ஹீரோவை போட்டு ஒரு படம் எடுத்தாங்க தெலுங்கில். அதில் இந்த மராட்டிய மன்னராக வடிக்கக்கூடிய காட்சியில் சிவாஜியை நடிச்சிருங்களான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க ஃபினான்ஷியலாக அவங்க சவுண்டாக இல்லைன்னு கேட்டு சிவாஜி வந்து தன்னோட தம்பியை கூப்பிட்டு, இந்த படத்துக்கு நான் நடிக்கிறதுக்கு நீ என்னை கேட்காம அவங்ககிட்ட சம்பளம் எதுவும் கேட்டுறாத, அது புறாமே ஃப்ரீயாகவே நடித்து கொடுத்துருவோம். அதுக்கு அந்த அந்த செட்டு போட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸையும் முடிஞ்சால் நம்மளே கொடுத்துருவோம் அப்படின்னு நடித்து கொடுத்தாரு அஞ்சலி தேவிக்காக. அந்த மாதிரி அவங்கள பார்த்தேன். மற்றபடி சரோஜா தேவி பார்த்தேன். அது எங்கே பார்த்தோன்னா பாரதி ராஜா அப்போ மகன் இப்போ இறந்து போனார்ல, அவருடைய திருமணத்துக்கு சரோஜா தேவி வந்திருந்தாங்க பெங்களூர்லேருந்து. அப்போ பார்த்து பேசினேன். நீ பெங்களூருக்கு வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க ஓயாமல் எம்ஜிஆர் தான் எனக்கு கடவுள் அப்படி இப்படின்னு சொன்னதுனால எதுக்கு நம்ம இவர்கிட்ட போய் சிவாஜியை பற்றி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அவங்க ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன், பெரிய ஃபுல் சைஸ்லாம் போட்டிருக்கேன். நடிப்பு அப்படிங்கிறப்போ ஓகே. இப்போ இந்த நடனம் அப்படிங்கிறப்போ சிவாஜி கணேசன் எப்படி அவருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்து ரசிப்பீங்க? நடனம்னு போகும்போது சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து தி பெஸ்ட்னு சொல்லுவீங்களா, இல்லை எந்த மாதிரி நீங்கள் அவரை பார்க்குறீங்க நடனத்தில்? இது வரைக்கும் சிவாஜி கணேசன் உத்தமபுத்திரன் யாரடி மோகினி ஆடின பாட்டுக்கு அவர் ஆடினதை நானே ஆட முடியாதுன்னு கமலஹாசனே சொல்லியிருக்கார். அந்த அந்த படம் ஷூட்டிங்க்கு அவர் வரும். ஜென்ரலாக சிவாஜி கணேசன் ஷூட்டிங் போகும்போது 4 முனை வேஷ்டி சட்டை, ஒரு துண்டு, நெத்தியில் திருநீர் அடிச்சுட்டு தான் போவார். அங்கே போய் தான் மேக்கப் போடுவார். அந்த மாதிரி தான் வந்திருக்கார். இந்த உத்தமபுத்திரனில் அந்த யாரடி மோகினி பாட்டுக்கு பாம்பேலேருந்து ஹெலன் ஆடுறதுக்காக வந்திருக்காங்க. இவர் தான் என் கூட ஆட போகிறாரான்னு கேட்டிருக்காரு. ஆமான்னு சிகரெட்டை குடிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு அந்த அம்மா கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம உட்காந்துருக்காங்க. சிவாஜி ஒன்றும் சொல்ல உள்ளே போயிட்டு அந்த அந்த காஸ்டியூம் போட்டு ஒரு பிரின்ஸோட காஸ்டியூம் தானே போட்டிருப்பார். போட்டு அவர் 2-3 சீக்வன்ஸ் எடுத்து முடித்தோடனே அப்படியே சிவாஜி காலை தொட்டு கும்பிட்டு ஹெலன் வந்து, ஐம் சாரி உங்களை தப்பாக நினச்சிட்டேன், இப்படி பிரமாதமாக டான்ஸ் மூமெண்ட் கொடுக்குறீங்களே, நீங்கள் டான்ஸரும் கிடையாது அப்படின்னு. அது மாதிரி சிவதாண்டவம் ஆடுறதுக்காக பழகினார், திருவிளையாடலில் ஆடுறதுக்காக பழகினார். அப்புறம் ராணி லலிதாங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆடுவார், பலவிதமான ஆட்டங்கள் ஆடுவார். கூத்து நடனமும் ஆடியிருக்கார் சிவாஜி. ஆனால் கூத்து நடிகர் இல்லை. இப்போ நவராத்திரியில் வந்து அவர் ஆடுறார் கடைசியில் ஒரு நாடகத்தில். அதில் சாவித்திரிக்கு சொல்லி கொடுத்து இப்படி ஆடு இப்படி ஆடுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடனத்தில் சிவாஜி பெரிய ஆள் தான். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்கள். ஒரு படத்தில் பிரபுவும் சிவாஜி 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. எல்லாம் ஷூட்டிங் பார்க்க வந்தாங்கன்னா உட்காந்துருக்காங்க. சிவாஜி ஷார்ட் முடிச்சு இந்த உட்காந்துருக்காரு. அங்கே இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் வந்துட்டீங்க, பிரபு இன்னும் ஆடிட்டு இருக்காரு.
அவன் நிஜமாவே ஆடுறான், நான் ஆடுற மாதிரி நடிச்சிட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு முடிஞ்சு போச்சு. அவன் அவன் இனிமேல் ஆடி சரி பண்ணி வரட்டும். இந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு படம் பார்த்துட்டு வந்தாவே அந்த படத்தோட கதாநாயகன் மாதிரி நம்ம வந்து நடக்க ட்ரை பண்ணுவோம், பேச ட்ரை பண்ணுவோம். ஆனா நீங்க வந்து அவரை பத்தி படிச்சிருக்கீங்க, ஒரு நடிகரை பத்தி. அப்போ உங்களுக்குள்ளேயும் அவர் மாதிரியான ஒரு பாவனைகள், நடை, உடை இல்லை அதெல்லாம் வரல. அது நான் செய்ய ட்ரை பண்ண கூட இல்லை. அது அவருக்கு நம்ம செய்கிற அவமானம். அந்த மாதிரி ஒரு பிறவி இனிமேல் பார்க்க முடியாது. பட் அவர் மாதிரி வசனங்கள் அதே துணியில் நான் பேசி காட்டியிருக்கேன். அது பிரபுவே ஒத்துக்கிட்டேன், அப்பா மாதிரியே பேசுகிறீங்கன்னு. அது வந்து நமக்கு அவர் மேலே அந்த ரொம்ப பக்தியாக ஒரு தெய்வத்திட்ட இருந்த அந்த அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அடிப்படையில். நம்மளோட நேயர்களுக்காக அந்த மாதிரி ஏதாவது பேச முடியுமா? ஏதாவது வசனம் ஏதாச்சும்? எல்லாம் பேசிட்டேன். இருந்தாலும் நம்ம வீரவண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் அவருக்கு அது எல்லாரும் பேசுவாங்க. அது பேசுவாங்க. அவர் மந்திரி ஒரு தவறு பண்ணியிருப்பார். அந்த இது காட்சி தெரியுமா உங்களுக்கு? அந்த படத்துல படத்துல அவருடைய மினிஸ்டர் பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்த நெல்லை கொள்ளையடிச்சு வந்துடுவாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரன் அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மேலே ஏதாவது ஒரு சார்ஜ் ஒன்று ஃப்ரேம் பண்ணி அவரை கைது பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் இந்த மந்திரி தப்பு பண்ணிடுவார். இந்த மந்திரி தப்பு பண்ணணுன்னு அந்த லெட்டர் எழுதுவான் அவன், லூஷிங்டன். யாருக்கு? கட்டபொம்மனுக்கு. அந்த லெட்டர் வரும் இவர்கிட்ட. அப்போ கட்டபொம்மன் நின்றுட்டுருப்பார், ஊமத்துறையெல்லாம் நிற்பாங்க. அப்போ வெள்ளத்தேவனா நடிக்கிறது ஜெமினி கணேசன், அந்த மந்திரியாக நடிக்கிறது சந்தான பாரதின்னு ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா எம்ஆர் சந்தானம். அந்த லெட்டரை வந்து ஜெமினி படிப்பார். வரி கொடுக்கவில்லை என்ற வழக்கமான பாடலை குறித்து கவலைப்பட ஏதும் இல்லை, ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த கொள்ளைக்கு நமது மந்திரி தான் காரணம் எழுதியிருப்பது புரியவில்லை மகாராஜா அப்படின்னு வாசிப்பார். எழுதியிருப்பவன் அவனோ இவனோ அல்ல, கலெக்டர் லூஷிங்டன். ஏனையா ஓலை தாங்கி வந்தவரை இறந்தவர்கள் யார் முக்கியமானவர்? எங்கள் கோட்டை காவல் தலைவர் பாண்டித்தேவர் குண்டர்களால் கொலை செய்யப்பட்டார். அதுதானே அநியாயம். மந்திரி உள்ள புந்து, என்னப்பா அநியாயம், படுகளத்திலே ஒப்பாரியது அப்படின்னு சொல்லுவார். சிவாஜிக்கு கட்டபொம்மனுக்கு இது பிடிக்காது. அவர் அங்கே திரும்பி அதுதானே கேட்டேன், புனித போரல்லவாது தானாதிபதி சிவசுப்பிரமணியம் பிள்ளை அவர்களே, அரசே நீவிர் சினம் காக்க என்ன ஆச்சரியக்குறி, உணவு தானியத்தை முடக்கி ஊர் பஞ்சத்தை வளர்த்து கொள்ளை லாபம் கண்டார கண்டிக்க போய் நீரே கொலை செய்தீர், கொள்ளையடித்தீர் அல்லவா? இத்தனைக்கு உமக்கு உதவியது மந்திரித்தனம், பதவி என்ற மதுபதை அல்லவா? தலை கவிழ்ந்து விட்டது, கனம் இறங்கி விட்டது, நான் வறண்டு விட்டது. போதும் மன்னா போதும், என்னை மன்னித்து விடுங்க. நான் மன்னிப்பது சுலபம் அமைச்சரே, சூழ்நிலை புரிகிறதா உமக்கு? அமைதி நிலவிய காலோட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி புயல் புகச் செய்தது சகிக்கக்கூடிய காரியமா பிள்ளை அவர்களே? நாளைக்கு வரலாறு நம்மளை கூறப்படுமே, ஆனால் நம்முடைய நீதி அங்கே செத்து விட்டது, நம்முடைய தலையை அங்கே நிமிரவில்லை, இப்படி ஒரு உலகிற்கு பறைசாற்ற விடுத்து அதனால் அமைதி அழிந்தது, மக்கள் மடிந்தனர், மந்திரின் பேர் ஈனப்பட்டது என்று கூறப்படுமே, ஆனால் அது நம்முடைய பேருக்கு புகழித்தரக்கூடியதா? கயமத்தனத்தை கட்டபொம்மன் சகித்து சலுகையும் காட்டினான் என்ற இடிச்சொல்லுக்கு நீ என்னை ஆளாக்கியது நீ நாட்டிய தொண்டிலாம் பெரும் தொண்டாக அல்லவா இருக்கிறது. அந்த அழுதுகிட்டு குமுறிக்கிட்டு அவர் நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. அப்படி அந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த ஒரு ஸ்லாங்கு, அந்த டோனு, அதுதான் அந்த அந்த உச்சரிப்பு தான் நமக்கு அவர் கொடுத்த கிஃப்ட். மற்றபடி மனோகரா பராசக்தி எல்லாமே நான் பேசிட்டேன், பல தடவை பேசிட்டேன். அது இதெல்லாம் இருக்கு. இதுல எதுவுமே சித்ரா லட்சுமணன் கூட இன்னொரு வருஷம் பேசுங்கன்னாரு. போதும் சார், நான் மனோகரா பேசினேன் அவர்கிட்ட. இதுதான் முக்கியமான காலகட்டம். எல்லாரும் அப்படியே தான் பேசுவாங்க. இந்த இதை வந்து அவரு அப்புறம் இது வந்து இந்த ஸ்டானிஸ்லாஸ்கியோட விதியிலாம் அது இருக்கு. அது மாதிரி முருகன் கோயிலில் சாமி வீட்டுக்கு போது சொல்லுவாங்கல்ல, திருச்செந்தூர் திருவிழா படையெடுப்பு பேனர்மேன் படையெடுத்து வருகிறார், நான் எவ்வளவோ தடுக்க முயன்றேன், என்னால் முடியவில்லைன்னு சொன்னோடனே அப்படியே முருகா, விஷமும் தேனும் ஒரே இடத்தில் தான், அழகும் நஞ்சும் அதுபோல் தான், எட்டப்பனும் கட்டபொம்மனும் ஒரே மண்ணில் தான், என்ன செய்வது? சரி, திருவிழா காணச் சென்ற மறவர் கூட்டம் உடன் நாடு திரும்பட்டும், தினமெடுத்த தோள்களை நாடி வருகிறது பரங்கிப்பட்டாலும், பார்ப்போம் பார்ப்போம் ஒரு கையில் அப்படின்னு அந்த ரைஸ் பண்ணிட்டே போறது ஒரு விதிங்கிறாங்க. அதெல்லாம் இவர் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய சாக்ரட்டிஸ் பேசியிருப்பாரு. அன்னையின் அணையில சாம்ராட் அசோகன் பேசியிருப்பாரு. என்ன சொன்னான் கலிங்க நாட்டான்,
நண்ட வம்சத்தை பூண்டோடு துவம்சம் செய்து அந்தனகுல சிரேஷ்டராம் அவனை எங்கும் தேடி அலைந்தாலும் காண முடியாத பண்டிதராம் சாணக்கியரின் ராஜதந்திர மூலையை உரி வளர்க்கப்பட்ட அசவனுக்கு அடிபணிய மறுத்தான். பேதமை பேதமை தானை தலைவரே, தகுதி சிறிது முன்ன தருக்கர் கூட்டத்தை இடிப்படுத்தி போடும் எனதருமை தளபதியே, எனது தோள்களில் தினவெடுக்கின்றன, எனது வாழும் வேலும் ரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கின்றன. போர் திமிர் பிடித்த அந்த புஜபல பராக்கிரமும் அந்த கலிங்க பூமியை பிடித்து என் பாதத்தடியில் போட்டு மிதித்து நசுக்கி அமிழ்த்தி சந்தனமாக என் மார்பங்கு பூசிக்கொள்ள துடிக்கிறது. அமைச்சரே, அருந்திரர் காவலரே, தென்னகத்தின் வாயுப்புறத்திலே ரத்த தடகம் உடைப்படுத்தி ஓட வேண்டும். அது கண்டு இமயத்தின் பிடரில் ஆஞ்சனையை பொறித்த தமிழ்வேந்தர் முடிகலற்றி என் காலடி வைத்து வணங்கிட வேண்டும் அப்படின்னு பேசியிருப்பார். சாம்ராட்ட சோழ பேசியிருப்பார். சூப்பர் சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு கேள்வி, இறுதியான ஒரு கேள்வி. இப்போ நீங்க வந்து ரிசர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தேடி எடுத்திருப்பீங்க. இப்போ நிறைய ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டரேட் பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நிறைய பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டேட்டா எடுக்கும்போது வந்து அடுத்தவங்களோட டேட்டாலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்களுமே வந்து கோவப்படுவீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தா கோவப்பட்டு இருந்தீங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது பெரிய தவறு. அந்த ஒரிஜினாலிட்டி இல்லை. இப்போ வந்து இப்போ கூட ஒரு நம்ம புக்கு எக்ஸிபிஷன் நடக்குது இல்லையா, அதில் ஒருத்தர் எழுதின புக்கு என்னை ஆய்வுரை பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அந்த புக்கை வீட்டில் வந்து படித்தேன். அது நான் தப்பாக இருக்கிற வரலாறாக எழுதி வச்சிருக்கிறேன். இத்தனைக்கும் அவர் பெரிய பிரின்சிபாலாக இருந்தவர். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய தமிழ்முறையினத இளைய தலைமுறைக்கு தவறாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இது. என்னதை இதை எடுக்கிறாங்க. இப்போ ஃப்ளாகரிசம்னு ஒன்று இருக்குது, காப்பி அடிக்கிறது. ஆனால் இன்னொருத்தர் சிவாஜி கணேசனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன்னு போட்டால் யூனிவர்சிட்டியில் சிஸ்டத்தில் தட்டி பார்ப்பாங்க. அது ஏற்கனவே ஒரு ஆள் பண்ணியிருந்தாங்கன்னா அது நெகட்டிவாக வந்துடும். வேறு ஆங்கிளில் வேணால் சிவாஜி கணேசன் அரசியலில் ஏன் தோல்வி அப்படின்னு ஒன்று பண்ணால் ஒரு பார்ட் பண்ணலாம். அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என்னுடைய இந்த தீசிஸை கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இன்டர்நேஷ்னல் இன்டர்நெட் ஆர்கைவ்னு ஒன்று இருக்குது. அதில் 28,000 தீசிஸ் எடுத்திருக்காங்க. அதில் என்னதும் ஒன்று. அது கலிஃபோர்னியாவில் இருக்குது. இது எனக்கு பெருமைக்குரிய விஷயம் தானே. நம்ம எழுதுனது இங்கே யூனிவர்சிட்டியில் எழுதணும், அது கலிஃபோர்னியாவில் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எடுக்கிறவங்கள நீங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது. நேரம் ஒருத்தர் நான் எழுதின புக்கை மடியில் வச்சுக்கிட்டு சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் பார்த்தா சிவாஜி சிவனுடைய புகழை பாடுறதுக்கு தொண்டர்கள் பக்தர்கள் தயாராக இருக்கிற மாதிரி சிவாஜி பற்றி தானே பேசுகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு. முக்கியமான பாயிண்டெல்லாம் ஒரு சில பாயிண்டெல்லாம் அவங்க சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அதை நான் தான் இந்த ஸ்டானிஸ்லாஸ்கியோட மெத்தட் ஆக்டிங் ரூல்ஸு, தொல்காப்பியத்தினோட சுவைகள், இது யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு தமிழ் நாலேஜ் வேணும். யாருமே சார் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த காணொளி வந்து பல பேருக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு காணொலியாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லிக்கலாம். உங்கள் சேனல் பார்த்தேன், 2 3 தான் பார்த்தேன். நல்ல விஷயமா தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றிங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடைய நிகழ்ச்சிக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.